தையிட்டி சட்டவிரோத விகாராதிபதியை முன்வரிசையில் அமர்த்தி அழகு பார்த்து ஜனாதிபதி. ரணிலின் லண்டன் பயண வழக்கு விவகாரத்தில் புதிய திருப்பு. அரசியலமைப்பு பேரவைக்கு சிவில் சமூக பிரதிநிதிகள் நியமனம். கரடியின் முன்மொழிவை மறுத்த சஜித். மொட்டு கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் போலீஸ் தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட முறுகல் நிலை. ஊழலில் மாட்டிக்கொண்ட சிறந்த ராஜபக்ஷ. மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து பருத்தித்துறை பிரதேச சபையின் முன்மாதிரியான செயல்பாடு. ஜனாதிபதி ஆட்சி முறையை இல்லாமல் செய்தல் இழுத்தடிக்கும் அனுர அரசு. திருகோணமலையில் பிள்ளையாரை விட்டு வைக்காத சிங்கள குடிமகன். வவுனியாவில் அவசரமாக கூடிய சங்கு கூட்டணி. மன்னாரில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்று சட்டம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல். சிறையில் அடைத்தாலும் நமது அரசியல் பயணம் தொடரும் நாமல் ராஜபக்ஷ. தொடர்வது விரிவான செய்திகள். தெற்குக்கும் வடக்குக்கும் ஒரே சட்டம் என கூறும் ஜனாதிபதி தற்போதைய விகாரை விடயத்தில் அதனை நிறைவேற்றாதது ஏன் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்துணை மா சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். அது தொடர்பில் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில், தமிழர் திருநாளில் தமிழர் தாயகத்துக்கு வருகை தந்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு சிங்கள பௌத்த ஆதிக்க இனவாத நோக்கில் கட்டப்பட்ட சட்டவிரோத விகாரை கட்டடத்தின் பிக்குவை தான் கலந்து கொண்ட கூட்டத்தின் முன்வரிசை ஆசனத்தில் அமர்த்தி அழகு பார்த்தவர். இனவாத சட்டவிரோத விகாரை கட்டடத்திற்கு எதிராகவும் ராணுவத்தினரின் தனியார் நிலங்களின் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் போராடுபவர்களை இனவாதிகள் என அடையாளப்படுத்தி தமிழர் தாயக மக்களை அவமானப்படுத்தியுள்ளார். இதுதான் தமிழர் திருநாளில் தமிழர்களுக்கு கொடுத்த பரிசா என கேட்பதோடு இதற்கான எதிர்ப்பினை தமிழ் தேச பற்றாளர்கள் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கின்றோம். தையிட்டு விகாரையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி என்பது சட்டவிரோத விகாரை கட்டடத்தை அகற்றி மக்களின் காணிகளை மக்களின் கைகளில் கொடுப்பதாகும். அதுவே தமிழர்களுக்கான நீதியாகவும் அமையும். சட்டம் அனைவருக்கும் சமம். தெற்கிற்கும் வடக்கிற்கும் ஒரே சட்டம் என கூறும் ஜனாதிபதி தற்போதைய விகாரை விடயத்தில் அதனை நிறைவேற்று அதிகாரத்தை பாவிக்காதிருப்பது ஏன்? சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி தயங்குவதாகவும் இனவாத சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு பயந்து நிற்பதாகவும் நாக விகாரை பிக்கு ஜனாதிபதி அவரை சந்தித்த பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். இனவாதம் மதவாதத்தின் காலடியில் விழுந்து கிடக்கும் ஒருவர் சொந்த காணிகளை கேட்டு நடக்கும் போராட்டத்தினை இனவாதம் என குறிப்பிடுவதில் என்ன நியாயம் உள்ளது? தமிழர்களோடு விழா கொண்டாட வந்த ஜனாதிபதி தமிழர்களின் அரசியல் பண்பாட்டு விழாவினை தமது அரசியல் களியாட்ட விழாவாக்கி மகிழ்ந்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதியும் அவர்களின் சுதந்திர தினத்திலே தமிழர் தாயகத்தில் அவர்களின் களியாட்ட விழாவுக்காக திட்டமிட்டிருப்பார்கள். தமிழ் மக்களின் மண் பல்வேறு வடிவங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டு பறிபோய்க் கொண்டே இருப்பது போல எமது தேசிய அரசியலும் தேசிய மக்கள் சக்தியின் போலி அரசியல் களியாட்டங்களால் ஆக்கிரமிக்கப்படும் அபாயம் நிலவுகின்றது. இதற்கு ஜனாதிபதி எமது மண்ணில் இருந்து எம்மை அவமானப்படுத்தியமைக்கும் எதிர்ப்பினை காட்டவும் எதிர்வரும் சுதந்திர தினத்தினை தமிழர் தேச தழுவிய கரிநாளாக அரசியல் தலைமைகளும் சிவில் சமூக அமைப்புகளும் மக்களை திரட்டுவதற்கான செயல் திட்டத்தினை முன்னெடுக்க வேண்டும். விடுதலையை முன்னிலைப்படுத்தியது சமயங்கள். எனவே அனைத்து சமய தலைமைகளும் அவர்களின் சமய மையங்களும் அதற்கான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பான வழக்கு தொடர்பான விசாரணை மன்றாடியார் நாயகம் விராஜரத்னவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க லண்டன் சென்றபோது அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணையே இவ்வாறு விராஜ் தயாரத்னவின் பார்வைக்கு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக லண்டனில் உள்ள வால்டர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு ரணில் விக்ரம சென்றிருந்த பொழுது 16.6 மில்லியன் ரூபாய் அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டமா அதிபர் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக வார இறுதி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வழக்கை மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் நெறிப்படுத்தி வருவதாகவும் ஊடகங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக லண்டனுக்கு சென்ற குற்றப்புலனாய்வு துறையின் விசாரணை அதிகாரிகளால் பெறப்பட்ட ஆவணங்கள் இதுவரை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் புனேயில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பு பேரவையில் சிவில் சமூக பிரதிநிதிகளை நியமிப்பதில் அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது.
அரசியலமைப்பு சபையில் வெற்றிடமாக்கியுள்ள 3 சிவில் சமூக உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரிடையே இன்னும் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. அனுலா விஜயசுந்தர, பிரதாப் ராமானுஜம் மற்றும் தினேஷ் அசமரத்ன ஆகியோரின் பதவிக்காலம் கடந்த வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைந்த நிலையில் அரசியலமைப்பின்படி இந்த 3 உறுப்பினர்களுக்கு பதிலாக புதிய உறுப்பினர்கள் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகிய இருவரினதும் ஒருமித்த இணக்கப்பாட்டுடன் மட்டுமே நியமிக்கப்பட முடியும். இந்த நிலையில் பிரதமர் 7 பெயர்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் 10 பெயர்களையும் முன்வைத்துள்ளனர். அதில் பிரதமர் முன்மொழிந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் ஒருவரின் பெயரை எதிர்க்கட்சித் தலைவர் நிராகரித்துள்ளார். அவரின் அண்மைக்கால செயல்பாடுகள் காரணமாக பக்கச்சார்பின்றி செயல்படுவார் என்று எதிர்பார்க்க முடியாது என சஜித் பிரேமதாஸ் வாதிட்டுள்ளார். பேச்சுவார்த்தையில் சபாநாயகரையும் இணைத்துக் கொள்ள பிரதமர் யோசனை தெரிவித்துள்ளார். ஆனால் அரசியலமைப்பின்படி இது பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மட்டுமே எடுக்க வேண்டிய முடிவு என கூறி சஜித் பிரேமதாஸ் அதற்கும் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த 3 சிவில் சமூக உறுப்பினர்களின் நியமனம் தாமதமாகுவதனால் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், போலீஸ் மா அதிபர் போன்ற முக்கிய பதவிகளுக்கான நியமனங்களை அங்கீகரிக்கும் அரசியலமைப்பு பேரவையின் செயல்பாடுகள் பாதிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதியன பெரமுனவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் ஸ்ரீலங்கா புதியன பெரமுன ஆதரவாளர்களுக்கும் போலீஸ் தரப்புக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. தம்புத்தேகமவில் நடைபெற்ற கட்சி அமைப்பாளர் நியமன நிகழ்வின் போது கட்சி கொடிகளை கட்டுவதற்கு தடை விதித்ததால் இந்த முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொள்ளவிருந்தார். நிகழ்வு நடைபெறும் இடத்தை சுற்றி கொடிகளை நடுவதை போலீசார் தடுத்துள்ளதுடன் தம்புத்தேகம நிலைய போலீஸ் பொறுப்பதிகாரியின் நேரடி உத்தரவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தேர்தல் அறிவிக்கப்படாத நிலையில் இவ்வாறான தடைகளை விதிக்க சட்டத்தில் இடமில்லை என்று கூறியுள்ளார். அத்துடன் வர்த்தக நிறுவனங்களுக்கு கொடி கட்ட அனுமதி இருக்கும்போது அரசியல் கட்சிக்கு மட்டும் ஏன் தடை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அதே நேரம் அரசாங்கம் தங்களுக்கு அஞ்சி கட்சியின் செயல்பாடுகளை சீர்குலைக்க முயற்சிப்பதாகவும் காரியவசம் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் இது தொடர்பாக தம்புத்தேகம போலீசாரிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அது கிடைத்த பின்னரே மேலதிக கருத்துக்களை கூற முடியும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பயப்படாத அமைச்சர் ஒருவர் அமைச்சரவையில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் கம்மன்பில தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், அமைச்சர் லால்காந்தவின் அண்மைய செயல்பாடுகள் ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்துக்கு பாரிய பின்னடைவையும் இழுக்கையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் ஜனாதிபதிக்கு அவரை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளது. அண்மையில் மிகுந்தலை விகாராதிபதி தொடர்பில் தெரிவித்த கருத்து அதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி கட்சியில் அமைச்சர் லால்காந்த் சிரேஷ்ட உறுப்பினர் ஆவார். 88, 89 ஆண்டுகளில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மேல் சிரேஷ்ட உறுப்பினர். அனுராதபுர தொகுதிக்கு தலைவராக லால் இருக்கும் போது அனுர சாதாரண உறுப்பினர். லால் வயதிலும் பெரியவர். மேலும் தனது உயிரை பணயம் வைத்து கட்சியை கட்டி எழுப்பியவர். அமைச்சர் லால்காந்த் 88, 89 ஆண்டுகளில் தான் செய்து கொண்டிருந்த யோகட் வியாபாரத்தை விட்டுவிட்டு கட்சிக்கு வந்தார். ஆனால் அனுரோ தனது பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வருவதாக இருந்துவிட்டார். சில்வின் சில்வதான் அனுரகுமார திசாநாயக்கவை நேரடியாக மேலிடத்திற்கு கொண்டு வந்தவர். லால் நினைக்கின்றார், நான் சிரேஷ்ட உறுப்பினர், கட்சி தலைவரை விட அர்ப்பணிப்பு செய்திருக்கின்றேன். தனக்கு உரித்தான இடம் கிடைக்கவில்லை, அதனால் ஜனாதிபதிக்கு கட்டுப்படுவது அவசியமில்லை என்று நினைக்கின்றார். இலங்கை அரசால் கொள்வனவு செய்யும் போர்வையில் சொகுசு பஸ் ஒன்றை இறக்குமதி செய்து ஹால்டன் முன்வெளி பாடசாலைக்கு சொந்தமாக்கிக் கொண்ட மோசடியில் சிரந்தி ராஜபக்சவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஷிரந்தி ராஜபக்ஷவுக்கு சொந்தமான கால்டன் முன்பள்ளிக்கு வழங்கப்பட்ட சொகுசு பஸ் மோசடி தொடர்பிலான ஆவணங்கள் குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்திலிருந்து சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் பல மாதங்களாக எவ்வித விசாரணைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை. கடந்த 2 நாட்களில் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்வனவில் அரசுக்கு மில்லியன் கணக்கில் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த பஸ்ஸுக்கு கால்டன் முன்பள்ளியால் ஒரு சதமும் வழங்கவில்லை. இது தொடர்பான ஆவணங்கள் பல காலம் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. நாங்கள் இது தொடர்பில் தொடர்ச்சியாக ஆராய்ந்து பார்த்ததில் குறித்த ஊழலை வெளியில் கொண்டு வருவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது என்றார். ஆனால் இந்த கொள்வனவு ஊழலில் ராஜபக்ஷ காலத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றிய அதிகாரி ஒருவர் பொறுப்பேற்கப் போகின்றார். அவர் ஷிரந்தி ராஜபக்ஷவை காப்பாற்றுவதற்காக இதை செய்ய போவதாக தெரிய வந்துள்ளது. புதன்கிழமை அவர் யார் என தெரிய வரும். ஆனால் சட்டத்திட்டங்களின் பிரகாரம் ஷிரந்தி ராஜபக்ஷ இந்த குற்றச்சாட்டில் இருந்து மீள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு கரையோர பகுதிகளில் காணப்படும் குப்பைகளை பருத்தித்துறை பிரதேச சபையால் இன்று தூய்மைப்படுத்தும் வேலை திட்டம் இடம்பெற்றது.
பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தலைமையில் இன்று காலை 7:30 மணியிலிருந்து தூய்மைப்படுத்தும் செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மாமுனை தொடக்கம் கட்டைக்காடு கரையோர பகுதிகளில் காணப்பட்ட குப்பைகளை இவ்வாறு தூய்மைப்படுத்தப்பட்டது. டிட்வா புயலினால் கரையோர பகுதிகளில் குப்பைகள் அதிகளவாக தேங்கி காணப்பட்டன. வீதியோரங்களில் குப்பைகள் காணப்படுவதனால் நோய் பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் உடனடியாக அதனை அகற்றுமாறும் கடந்த காலத்தில் மக்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக பருத்தித்துறை பிரதேச சபையால் வடமராட்சிகளுக்கு கரையோர பகுதிகளில் காணப்பட்ட குப்பைகள் அகற்றப்பட்டன. இப்போது வந்திருக்கின்ற அரசு ஜனாதிபதி ஆட்சி மூலமே இல்லாமல் செய்வதாக கூறியது. ஆனால் இந்த விடயத்தில் மிக காலதாமதம் செய்கின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி சுரிநாத் தெரிவித்துள்ளார். இந்த அரசியல் முறைமை மாற்றம் என்பதில் தமிழ் மக்களுக்கான உரிமை, அரசியல் விடயம், தமிழ் மக்களுடைய தாயக பிரதேசம், அவர்களுடைய சுதந்திரம் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பில் மிக தெளிவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். காக்காச்சுவட்டை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் கட்சி சார்பாக சந்தித்த வேளையிலும் இந்த விடயங்கள் தொடர்பில் முயற்சிகளை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் தெரிவித்தோம். முதல் தடவையாக ஜனாதிபதி எம்மிடம் தெரிவித்த விடயம் நாடு பொருளாதார ரீதியில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. இவை தொடர்பில் 2 வருடங்கள் கழிந்த பின்னர் தங்களுடைய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்று கூறியிருந்தார். ஆனால் தற்போது 1 வருடம் கழிந்திருக்கின்றது. அதற்கு அப்பால் மாகாண சபையை நடைமுறைப்படுத்துவதிலும் பாரிய இழுத்தடிப்புகள் அல்லது பாரிய தயக்கங்கள் காணப்படுகின்றன. உண்மையாகவே தமிழ் மக்களுக்குரிய போதிய அதிகாரம் இல்லாமல் இருந்த போதும் கிடைத்த மாகாண சபை முறைமையை கூட வடகிழக்கு பகுதியிலே நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்களுக்கு ஆக குறைந்தது மாகாண சபைகளை இயக்க விடுவதில் கூட இந்த அரசு மெத்தன போக்கை காட்டுவதாக தெரிய வருகின்றது. எனினும் இவை தொடர்பில் நம் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் ஜனாதிபதியிடமும் எமது கருத்துக்களை நாம் வலியுறுத்திக் கொண்டு வருகின்றோம். வடகிழக்குக்கு மிகவும் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். ஏனெனில் வடகிழக்கில் கடந்த காலங்களிலே யுத்த காலங்களிலே ராணுவ கட்டுப்பாடற்ற பகுதிகளாக காணப்பட்டன. அந்த பகுதிகளில் கடந்த காலங்களில் எந்தவித சுகாதார சேவைகளும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. அந்த அடிப்படையில் அவற்றை மீள்காட்டி எடுப்பதற்கான பாரிய வேலை திட்டங்களை விசேடமாக செய்ய வேண்டிய பொறுப்பு கடந்த கால அரசுக்கு இருந்திருந்தது. அவற்றுக்குரிய நிதி வசதிகள் கிடைத்திருந்தும் அவை முழுமையாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் செலவு அளிக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் எல்லோரையும் சமமாக பார்ப்போம் என்று தெரிவித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் சமமாக என்பதற்கு அப்பால் யுத்த காலத்திலும் யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலும் ஓரங்கட்டப்பட்ட வடகிழக்கு பகுதியிலே மிகவும் குறிப்பாக கடந்த காலத்தில் ராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசங்களாக இருந்த பகுதிகளில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கு விசேட திட்டங்களை அனுமதித்து அவற்றினூடாக பாரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அதுடன் 4 ஆதார வைத்தியசாலைகளும் 1 போதனா வைத்தியசாலையும் நகர்ப்புறங்களில் காணப்படுகின்றன. ஆனால் மாவட்டத்தின் படுவாங்கரை பகுதியிலே வெள்ள அனர்த்த காலங்களில் பாதைகள் துண்டிக்கப்படுகின்ற பொழுது நோயாளர்கள் தங்கியிருந்து சேவை செய்யக்கூடிய அளவுக்கு ஆதார வைத்தியசாலைகள் எதுவுமே இல்லை. இந்த விடயங்களை மாவட்ட சுகாதார அமைப்புகளூடாக பிராந்திய சுகாதார சேவைகளூடாக பல விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டும் இருக்கின்றன. சிறிய சிறிய வெற்றிடங்கள் மூலம் பல வைத்தியசாலைகள் மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட அளவு அந்த மக்களின் தேவைகளை கருதி அவற்றிற்கு ஏற்ற வகையில் சுகாதார வசதிகளை செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக பாரிய அழுத்தங்களையும் விண்ணப்பங்களையும் நாம் தொடர்ச்சியாக அமைச்சரவைக்கும் அரசுக்கும் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றோம் என்றும் தெரிவித்தார். திருகோணமலை பிரட்டிக்கோட்டை வாசலில் உள்ள பிள்ளையார் கோவிலில் சட்டவிரோதமாக கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக இன்று தினம் திருகோணமலை தலைமையக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் எதிர்ப்பு குடிமக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பில் குறித்த சங்கத்தின் தலைவர் யமுனி கமந்த துஷார இந்த முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளார். சட்டமானது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். கரையோரத்தில் புத்தர் சிலை வைத்ததாக குறிப்பிட்டு 4 பௌத்த மத குருக்கள் அடங்கலாக 9 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஏன் இந்த காவல்துறை இவ்வாறான கட்டுமானங்கள் குறித்து பாராமுகமாக இருக்கின்றது என்று தெரிவித்து இன்றைய தினம் திருகோணமலை தலைமையக காவல் நிலையத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்ததாகவும் நாளைய தினம் தொல்லியல் திணைக்களம் மற்றும் கரையோர வளங்கள் பாதுகாப்பு திணைக்களத்திலும் தாம் முறையிட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று வவுனியாவில் நடைபெற்றது. வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. 2026ஆம் ஆண்டில் கூட்டணியில் அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் மாகாண சபை தேர்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் இக்கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சந்திரகுமார், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ரட்னலிங்கம்,
ஜனநாயக போராளிகள் கட்சியின் துளசி, முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் சிவனேசன் உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மாவட்ட அடிப்படையில் பிரதேச சபைகளினுடைய அடிப்படையில் வட்டார அடிப்படையில் கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வருகிற மாதம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள், பிரதேச கலை உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஒரு மகாநாடு ஒன்றை கூட்டுவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி வாக்கில் அந்த கூட்டத்தை நடாத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இவை தவிர இன்னும் முக்கியமான சில விடயங்கள் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். அதில் ஒன்று 2026 ஆண்டு இலங்கை அரசாங்கம் காலத்தை பின்னெடுத்து செல்லாமல் முக்கியமாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பது எங்களது ஏகோபித்த முடிவாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழ் தரப்பிலிருந்து தமிழரசு கட்சி உட்பட ஏனைய கட்சிகளும் கூட மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் அந்த மாகாண சபை தேர்தலை பின்னெடுக்காமல், அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஒரு செலக்ட் கமிட்டி ஒன்றை நிறுவி அதற்கான கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எம்மை பொறுத்தவரையில் பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். அது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களின் ஒரு கோரிக்கையாக தேவையாக இருக்கிறது என்பதை மீண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இலங்கை அரசாங்கம் அதனை நிறைவேற்ற வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் ஏனைய மலையகத்து தமிழ் கட்சிகள் அல்லது முஸ்லீம் கட்சிகள், மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய சிங்கள கட்சிகள் போன்றவை அதை வலியுறுத்தி நிற்பதன் காரணமாக அரசாங்கம் அதனை விரைந்து அதனை நடத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை பற்றியும் பேசியிருக்கின்றோம். அதுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அதே போல இலங்கை அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருமாக இருந்தால் அந்த புதிய அரசியல் யாப்பில் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட போகிறது என்பதை தமிழர் தரப்புடன் ஒன்று அவர்கள் பேச வேண்டும் என்பதும், இரண்டாவதாக தமிழர் தரப்பு அதற்கான ஒரு பொது முடிவுக்கு தமிழர் தரப்பு வர வேண்டும். அது டிடிஎன்ஏ, தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றவை. இது ஒரு பொது விடயம், தமிழ் மக்களினுடைய எதிர்காலம், தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த விடயம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு பொதுவான தமிழ் மக்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும். இதில் பல்வேறுபட்ட தீர்வு திட்டங்கள் ஏற்கனவே இருந்தாலும் கூட நாங்கள் அவற்றை ஒருமுகப்படுத்தி சரியான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு தேவை வந்திருக்கிறது. ஆகவே அது தொடர்பாக ஒரு புதிய ஒரு எல்லோரும் இணைந்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு விடயம் பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். மூன்றாவதாக பயங்கரவாத தடை சட்டம் என்பது முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும். இப்பொழுது ஒரு புதிய வடிவத்தில், புதிய பாணியில் பழைய பயங்கரவாத தடை சட்டம் என்பது வந்திருப்பது மாத்திரமல்ல, அதில் இலங்கையில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள், வல்லுநர்கள் எல்லோருமே அதனை முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறார்கள். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பும் கூட அதனை நிராகரித்திருக்கிறது. ஆகவே அந்த வகையில் பயங்கரவாத தடை சட்டம் என்பது எமது ஸ்ரீலங்காவினுடைய சட்டத்திலிருந்து அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும். இருக்கக்கூடிய சாதாரணமான குற்றங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த பொதுவான அந்த குற்றச்சாட்டு அதற்கான சட்டமூலங்கள் இருப்பது. ஆகவே அவற்றை பாதிக்கலாம் என்றும் பயங்கரவாத தடை சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறோம். அடுத்தது முக்கியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம், ஜேவிபி என்பிபி அரசாங்கமானது இந்த பிரஜாசக்தி என்று சொன்ன பெயரில் ஒவ்வொரு கிராம சேவகர் டிவிஷனுக்கும் தனது கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியை நியமிக்கிற ஒரு நடவடிக்கையை பார்க்கின்றோம். ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலும் நாங்கள் பார்க்கிறோம், அங்கு கிராம சேவகர் இருக்கிறார், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறார், சமுர்த்தி ஆஃபீஸர் இருக்கிறார். இவ்வளவு பேரும் இருக்கத்தக்கதாக நாங்கள் நான்காவது ஒரு ஆளாக பிரஜாசக்தியிலிருந்து, அதுவும் ஒரு கட்சி சார்ந்தவரை நியமிக்கின்ற ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அவர் யாருக்கு கட்டுப்பட்டவர் என்று சொன்ன கேள்வி எல்லாம் இருக்கின்றது. அவர் நேரடியாகவே ஒரு மாவட்ட பிரதேச சபை கோஆர்டினேட்டருக்குத்தான் அவர் கட்டுப்பட்டவர். அவர் பிரதேச செயலாளருக்கோ அல்லது வேறு யாருக்குமோ கட்டுப்பட்டவர் அல்ல. அவர்
யாருக்கும் ஆன்சர் பண்ணக்கூடிய தேவை இல்லை. ஆகவே மொத்தத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உண்மையாகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களை ஓரங்கட்டி, அங்கிருக்கக்கூடிய ஏனைய அரச உத்தியோகத்தர்களை ஓரங்கட்டி, பாராளுமன்ற உறுப்பினர்களை ஓரங்கட்டி, தாங்கள் நியமித்த ஒருவருக்கூடாக எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு நடவடிக்கை, அது மிக மோசமான ஜனநாயக உரிமைகளை மதிக்காத ஒரு நடவடிக்கையாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த பிரஜா சக்தி அடிப்படையிலான நியமனங்கள் என்பது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த அப்படி நியமிக்கப்படுபவர் என்ன தராதரங்களை கொண்டிருக்கிறார், அவரது கல்வி தகமை என்ன, ஏனைய தகமைகள் என்ன, எதுவுமே கிடையாது. ஆகவே வெறுமனே ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் இவ்வாறு செயற்படுவது என்பது ஒட்டுமொத்தமாக அந்த கிராம சேவகர் மட்டங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். ஆகவே இவை எல்லாவற்றையும் மீறி ஒரு சட்டவிரோதமாக செய்கின்ற செயற்பாடு என்ற வகையில் அது முக்கியமாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயமும் மத்தியில் இன்றைக்கு பேசப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் தொடர்ந்தும் தமிழ் தரப்புகள் முக்கியமான விஷயங்களில் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். குறிப்பாக ஒரு புதிய அரசியல் யாப்பொன்றை நாங்கள் உருவாக்குவதில் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. நாங்கள் அந்த வகையில் தீர்மானகரமாக அந்த விடயத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு செயற்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் நாங்கள் இன்றைய எங்களது சந்திப்புகளூடாக அந்த அழைப்பையும் விடுக்க விரும்புகின்றோம். நன்றி. இதிலிருந்து மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் நீங்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா? நாங்கள் தமிழரசு கட்சியுடன் இதுவரை ஒரு சந்திப்பை மாத்திரம்தான் நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம். அடுத்த சந்திப்பு வருகிற 20ஆம் தேதி அடுத்த சந்திப்பு என்பது இருக்கின்றது. இன்று நாங்கள் எமது கட்சிக்குள், அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளடங்கிய அல்லது ஏனைய தமிழ் தரப்புகளும் உள்ளே வந்து சேரக்கூடிய வகையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு குழு ஒன்றை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். ஆகவே அந்த குழு அதற்கான ஒரு அறிக்கையை எங்களுக்கு அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள் அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் தமிழரசு கட்சியுடனும் சரி ஏனையோருடனும் பேசுவோம். அந்த அறிக்கையின் பிரகாரம் அதில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம். ஒரு கட்டமைப்பு ரீதியாக செயற்படுவதற்கு முன்வருகின்ற பட்சத்தில் அது தொடர்பாக நாங்கள் அவர்களுடன் பேசி அந்த முடிவுகளுக்கு வர முடியும். அவை நாங்கள் இன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னை பொறுத்தவரையில் பொது விடயங்களில் நாங்கள் இப்பொழுது ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். முக்கியமாக தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது. பிரஜா சக்தியாக இருக்கலாம், பயங்கரவாத தடைச்சட்டமாக இருக்கலாம், ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு பொது தீர்வு திட்டமாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கட்சி சார்பற்ற ஒரு முக்கியமான பொது விடயங்கள். ஆகவே அந்த விடயங்களில் நாங்கள் சேர்ந்து ஒத்துழைத்து நடப்பதற்கு எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் அது ஒரு தேர்தல் என்று சொல்லி ஒன்று வருகிறது. அந்த அடிப்படையில் இதுவரை நாங்கள் பேசவில்லை. அவ்வாறான ஒரு விஷயம் வருமாக இருந்தால் அதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேணும். அதற்கு அவர்கள் ஒத்து வருவார்களாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி பின்னர் பேசுவோம். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக கொண்டு வரப்படவுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் தொடர்பான ஆபத்துக்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் நேற்று மன்னாரில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் மாவட்ட இணைப்பாளர் யாட்சன் பெக்ராடோ தலைமையில் இடம்பெற்றது. அதன்போது தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக முன்மொழியப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் புதிய சட்டமாக வரவுள்ளது. இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதை நோக்காக கொண்டது. ஆனால் பரந்த வரையறைகள் மற்றும் கடுமையான பிரிவுகள் காரணமாக இது பொதுமக்களின் போராட்டங்கள், சிவில் சமூக செயல்பாடுகள் மற்றும் புலம்பெயர் சமூகத்தினரை குறிவைக்கக்கூடும் என கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் இலங்கை குடிமக்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் வருவார்கள். சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்களும் பாதிக்கப்படலாம் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. கலந்துரையாடலின் விளவாளராக சட்டத்தரணி எஸ் தினேஷன் கலந்து கொண்டதுடன் பங்கு பெற்றாளர்களாக உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள், உறுப்பினர்கள், மகளிர் அமைப்பின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், கடற்தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதன்பொழுது இதில் கலந்து கொண்டவர்கள் இந்த நாட்டில் இச்சட்டம் தேவையில்லை என்பதையும் தாம் இச்சட்டத்தை அமல்படுத்தும் நோக்கத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அடக்குமுறை மற்றும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயல்படுகிறது. 88 மற்றும் 89 கால சூழலை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்க கூடாது. சிறையில் அடைத்தாலும் எமது அரசியல் பயணம் தொடரும். தேசியத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கத்தை நிச்சயம் ஸ்தாபிப்போம்.
பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் ஒன்றிணையலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த காரணத்தால் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு செல்கின்றார். அச்சமில்லாமல் காலையில் நடைபயிற்சியில் ஈடுபடுகின்றார். இதனையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் பல சவால்களை எதிர்கொண்டோம். அதனால் தான் நமது அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தது. தவறுகளை திருத்திக் கொண்டுள்ளோம். ஆகவே இனிவரும் காலங்களில் சிறந்த முறையில் அரசாங்கத்தை ஸ்தாபிப்போம். தேசியத்தை முன்னிலைப்படுத்திய நாங்கள் ஆட்சியமைப்போம். தேசியத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் நம்முடன் இணங்கலாம். இந்த அரசாங்கம் தேசியத்துக்கு எதிராக செயல்படுகின்றது. பல்வேறு காரணிகளால் கடந்த காலங்களில் பொதுஜன பெரமுனவை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் நம்முடன் ஒன்றிணையலாம். அனைவரையும் இணைத்துக் கொண்டு பயணிக்கவே எதிர்பார்க்கின்றேன். அரசாங்கம் அடக்குமுறை மற்றும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்றது. 88 மற்றும் 89 ஆண்டு கால பகுதிகளில் செயற்பட்டதை போன்று இனி செயல்பட முடியாது என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிறையில் அடைத்தாலும் எமது அரசியல் பயணம் தொடரும் என்றார். அரை காட்சட்டையுடன் ஜனாதிபதி அனுரகுமாரை நடந்து போவதை பார்த்து மகிழும் நிலைமை வந்துவிட்டதாகவும், போக போக தமிழர்களுக்கு உண்மை நிலைமை புரியும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சின்ன ஷார்ட்ஸோட வாக்கிங் போறாருன்றதும் தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிற காலப்பகுதியிலே சில விடயங்களை இன்னும் போக போகத்தான் சில விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். நான் இன்று ஒரு அரசியல் கருத்துகள் பெருமளவு பேச விருப்பப்படாத காரணத்தினால் அந்த விடயங்களை நான் தவித்துக் கொள்கிறேன். ஆனால் தற்பொழுது நான் நினைக்கிறேன் எங்களுடைய மண்முனை தென்னிரு பற்றினுடைய பிரதேச சபையுடைய தவிசாளர் நான் நினைக்கிறேன் பல விடயங்களை இந்த கிராமத்திலே முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே உண்மையிலே அவருக்கும் நாங்கள் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் பொதுவாக வெள்ளம் வந்தால் என்னுடைய தொலைபேசி ஓயாமல் அடித்து கொண்டிருக்கும். இந்த 12ஆம் மாதம் 11ஆம் மாதம் வெள்ளம் வந்துட்டு அந்த காணடைச்சிருக்கு, இதை வெட்ட வேணும், இந்த வடிகான சுப்புறப்படுத்த வேணும், ஜேசிபி கொண்டு வாங்க. களுவாஞ்சேரி மாத்திரமல்ல மற்ற மாவட்டம் பூராகும். ஆனால் இம்முறை இந்த வெள்ளம் வந்த காலப்பகுதியிலே பெரிதளவில் எனக்கு தொலைபேசி அழைப்பில் வரலைன்னா நான் நினைக்கக்கூடிய தவிசாளர் உறுப்பினர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆனால் வேறு அழைப்புகள் வருது. அவரும் தவிசாளரும் கொஞ்சம் உஷாரானவர். சில முரண்பாடுகளையும் சில முரண்பாடுகளும் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் அனைவரும் ஒன்றாக கதைத்து எல்லாம் இணைந்து, அவரும் ஒரு துடிப்பான ஒருவர், அவருடன் எல்லாம் அவர் இந்த கிராமத்தை சேர்ந்தவர். அந்த வகையிலே இந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் அவரை சில ஆலோசனைகள் வழங்கி அவரையும் சேர்த்து கொண்டு நாங்கள் எங்களுடைய கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் இந்த பொது ஆண்டிலே தாய் பிறந்திருக்கு, இந்த பொது ஆண்டிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றதை சொல்லி, அதே போலதான் ஒரு சிலர் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேறு கட்சியில் இருந்து எங்களை விமர்சிக்கிறதெல்லாம் செய்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், நாங்கள் உங்களோட கோபமும் இல்லை, நீங்கள் விமர்சிக்கிறதால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர்களே நாங்கள் முடிந்தளவு எல்லா விடயங்களையும் இணைத்து கொண்டு பயணிக்க வேணும், ஒரு கிராமம் என்ற ரீதியிலே பயணிக்க வேண்டும் என்றதை இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.